إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நினைவூட்டப்படுகின்ற இந்த ஹுத்பா பிரசங்கத்தில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் மூலமாகவும் ஏனைய வாழ்வின் சகல விவகாரங்களிலும் நல்ல அடிப்படையில் நல்ல முறையில் வாழ்வதற்காகவும் எம் வாழ்வின் கேடயமாக அல்லாஹ் தக்குவாவை கொள்ளுமாறு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். தக்குவாவோடு இருக்கின்ற போதுதான் உபதேசங்கள் பயன் தரும், நல்லவைகள் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு வரும், பாவங்களில் இருந்து தவிர்த்து வாழ வேண்டும் என்கின்ற பயம் வரும். இந்த அல்லாஹ் ரசூல் ஏவிய ஏவல்களை எடுத்து நடக்கின்ற, விலக்கல்களை விட்டும் விலகி வாழ்கின்ற, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் மீது ஆதரவு வைக்கின்ற, நரகத்தின் மீது பயம் கொண்டு பாதுகாப்பு தேடுகின்ற இந்த உணர்வெல்லாம் நிறைந்த ஒரு சொல்தான் தக்வா. இந்த உரையையும் எம் வாழ்வையும் நாம் அமைத்து கொண்டால் எம் வாழ்வு ஈருலகத்திலும் ஜெயம் பெறும் வெற்றியாளர்களாக நாம் மாறுவோம் என்கின்ற விடயத்தை எனக்கும் உங்களுக்கும் இந்த உபதேசத்தின் முன் நினைவுறுத்தியவனாய், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய உபதேசங்களில் பெரும்பாலும் தக்குவாவுடைய சில வசனங்கள் ஓதப்படும். அதிலே ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட அடியார்களே, ஈமான் கொண்டோர்களே, அல்லாஹுவை நீங்கள் தக்குவா கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹ், எப்படி அல்லாஹுவை தக்குவா கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்கள் தக்குவா கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்கின்ற வசனம் தொடரேட்சியாக பெரும்பாலுடைய கொத்துபாக்களில் நமக்கு நினைவூட்டப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய கொத்துபாக்களில் தக்வாவை பற்றி பேசுகின்ற இந்த வசனங்களை ஓதியிருக்கிறார்கள். இந்த வசனத்தில் ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வலியுறுத்துகின்றார். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாது. நாம் மௌத்தாகின்ற போது உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து எம் ரூஹு கைப்பற்றப்படுகின்ற அந்த தருணத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக இருக்கின்ற நிலையில் எம் ரூஹுகள் கைப்பற்றப்பட வேண்டும். அப்படியான ஒரு வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு, குறிப்பாக மூமின்களை விழித்து, நீங்கள் உண்மையான மூமின்களாக, உண்மையான முத்தகீன்களாக
உண்மையான முஸ்லிம்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த வசனத்தை மூமின்களை நோக்கி, முத்தகீன்கள் என்று சொல்கின்றவர்களை நோக்கி, முஸ்லிம்கள் என்று சொல்கின்றவர்களை நோக்கி தன் உபதேசங்கள் செய்யப்படுகின்ற போதெல்லாம் பெரும்பாலும் முகவுரையாக இந்த வசனங்களை ஓதி காண்பித்து அவருடைய உபதேசங்களை சொல்வதை வழமையாக்கி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் உண்மையான முஸ்லிம்கள் தானா? திடீரென்று நமக்கு மௌத்து வரும். மௌத்து வருகின்ற போது இப்போது இருக்கின்ற நாம் இருக்கின்ற நிலையில் எமக்கு மௌத்து வந்து விட்டால் அல்லாஹ் எச்சரிக்கை செய்தானே, நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்று. அந்த எச்சரிக்கையை உள்வாங்கி முஸ்லிம்களாக, முஸ்லிம் என்றால் யார் என்கின்ற விளக்கங்களை விளங்கி அதன் அடிப்படையில் நாம் வாழ்கிறோமா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. மூமின்கள் என்ற பெயரில் நிறைய பேர் இருக்கிறார்கள். முத்தகீன்கள் என்ற பெயரில் நிறைய பேர் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். முஸ்லிம்கள் என்ற பெயரில் நிறைய பேர் இருக்காங்க. அல்லாஹ் சொல்றது, உண்மையான முத்தகீன்களாக நீங்க மாறுங்க, உண்மையாக அல்லாஹ்வுக்கு நீங்க கட்டுப்படுங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் கட்டுப்பட்ட நிலையிலேயே மௌத்தாகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்று நாம் இது எம்முடைய தாவா பிரச்சாரத்தில் ஆரம்ப காலம் கொண்டு இந்த மக்களுக்கு நாம் வலியுறுத்தி வருகின்ற விடயம் இதுதான். அதை மீண்டும் புதுப்பித்து பேச வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சடங்குகளுக்குள்ளும் சம்பிரதாயங்களுக்குள்ளும் சுருண்டு கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று பெயர் வைத்துக் கொண்டு வாழ்கின்ற சூழல் எம் சமுதாயத்துக்குள் மீண்டும் மீண்டும் தலைதூக்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் அவற்றை புரிய வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இஸ்லாமியர்களாக நாம் ஏன் வாழ வேண்டும்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன தீன இந்தல்லாஹி அல் இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ளவர்களை படைத்தவன் அல்லாஹ். இதை மதங்கள் தாண்டி முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த உலகத்தை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறான் என்று நம்புகிறார்கள். நாம் முஸ்லிம்கள் என்று ஒரு இறைவனை நம்புகிறோம் என்று இருந்தால் எம்முடைய நம்பிக்கை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இதை நாம நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. எவரொருவர் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை தேடுகிறாரோ அது அவரிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட மாட்டார். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. அவர் நாளை மறுமையிலே கடும் நஷ்டவாளிகளிலே இருப்பார். லோஸ்டானாய் தோல்வியை கண்டவராக இருப்பார். எனவே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு நேரடியாகவோ இஸ்லாத்தின் பேராலோ இஸ்லாம் அல்லாத ஒரு வழிமுறையை வேறொருவர் தேடினால், நாடி சென்றால், நடக்க முற்பட்டால் அல்லாஹ் தஆலா அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் எது சரியான இஸ்லாம் என்று பார்த்து விளங்கி அதன் அடிப்படையில் வாழ்வது ஒரு முஸ்லிமுடைய கடமையாகும். இதனைத்தான் கடந்த காலத்தில் நாங்கள் தொடராக எம் சமுதாயத்திற்கு இஸ்லாம் என்றால் என்ன என்கின்ற விடயங்களை மீள
ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க முனைந்தோம். இஸ்லாம் தான் எங்களுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். அந்த இஸ்லாம் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமத்தை எங்கிருந்து விளங்குகிறது? இதை முஸ்லிம்களும் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் அல்லாதவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் பேரால் வாழ்கின்றவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் என்கின்ற உண்மையானவர்கள் கிடையாது. இஸ்லாத்தை எங்கிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் சொல்லி இருக்கிறதோ அங்கிருந்து புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்கின்றவர்கள் தான் முஸ்லிம்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனி. உங்கள் ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை விட்டுவிட்டு ஏனையவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடத்திலிருந்து எது வந்ததோ அதுதான் மார்க்கம். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்கின்ற போது, அதாவது அல்லாஹ்வும் ரசூலும், அல்லாஹ் சொல்கிறான் உங்களிடத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் என்று. அதே அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு தூதுவராக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான். எனவே அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் தான் இஸ்லாம். இதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது இந்த உம்மத்திலே அல்லாஹ் சொன்னதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் பின்பற்ற வேண்டும். முந்தைய சமுதாயத்தில் உதாரணமாக அல்லாஹ் சொன்னதையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொன்னதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டதையும் அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதமாக அருளியதை அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி விளங்கப்படுத்தினார்களோ அவர்கள் விளங்கப்படுத்திய அடிப்படையில் பின்பற்ற வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா வேதத்தை மனிதர்களிலிருந்து ஒரு தூதுவரை தெரிவு செய்து இந்த வேதத்தை விளங்கப்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மனிதர்களிலிருந்து ஒரு தூதுவரை தெரிவு செய்து வாழ்க்கையின் சகல விவகாரங்களையும் வாழ்ந்து காட்டுவதற்காக ஒரு முன்னுதாரணமாக அந்த தூதுவரையும் அனுப்பியிருந்தான். அப்படி வாழும், அப்படி வாழ்கின்றவர்கள் தான் முஸ்லிம்கள். இறுதியாக அல் குர்ஆன் என்கின்ற வேதம் இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்து இதற்கு பிறகு ஒரு தூதுவர் வர மாட்டார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர், முத்திரையானவர். அவருக்கு ஃபுர்கான் என்கின்ற அல் குர்ஆன் என்கின்ற வேதம் அருளப்பட்டது. எனவே அல் குர்ஆன் என்கின்ற வேதத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளி அதனை ஓதி காண்பித்து விளக்கப்படுத்தி அன்று தொடக்கம் உலகம் அழியும் வரைக்கும் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் நபி அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆனை அவர்கள் விளங்கப்படுத்திய, அவர்கள் செயல் வடிவமாக வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்வின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பொன்மொழியிலும் சொல்லிவிட்டார்கள். முஸ்லிம்கள் என்று சொல்கின்றவர்கள் இஸ்லாத்தை அல் குர்ஆனில் இருந்தும் அஸ்-சுன்னாவிலும் இருந்து தான் எடுக்க வேண்டும். இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கின்றவர்கள் இஸ்லாம் என்றால் என்னவென்பதை அல் குர்ஆனிலும் அஸ்-சுன்னாவிலும் இருந்து தான் பார்க்க வேண்டும். இதை விட்டுவிட்டு இஸ்லாத்திற்கு கண்டவர்களும் கொடுக்கின்ற விளக்கங்களையும் இஸ்லாமிய வரம்பை மீறி சிலர் வாழ்கின்ற வாழ்க்கை வழிமுறைகளையும் ஆதாரமாக கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று யாரும் விளக்கமோ வியாக்கியானங்களோ கொடுக்க கூடாது, முடிவெடுக்க கூடாது. இதை முஸ்லிம்களாகிய நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒரு பிழையான மார்க்கமாக இஸ்லாம் அல்லாதவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது.
ஏனென்றால் முஸ்லிம்களே இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாத்தின் அடிப்படை எது என்பதை நாமே சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. இஸ்லாத்தை எப்படி புரிந்து கொள்வது, இஸ்லாத்தின் அடிப்படை நாம் எப்படி வாழ்வது என்கின்ற விடயத்தை நாமே தெளிவாக இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை. இதனால் மற்றவர்களின் இஸ்லாம் மார்க்கத்தை பிழையாக புரிந்து கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் நாமே ஒரு காரணமாக நிறைய பேர் இருந்திருக்கிறோம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் இஸ்லாம் என்று விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுடைய பிழையான புரிதல் தான். கிறிஸ்தவ மக்கள் செய்வதெல்லாம் கிறிஸ்தவ மதம் கிடையாது. பைபிள் எதை சொல்லுகிறதோ அதுதான் கிறிஸ்தவத்தின் கோட்பாடு. இந்துக்கள் செய்வதெல்லாம் இந்து மதம் கிடையாது. அவருடைய மதவேத நூல்கள் எதை சொல்லுகிறதோ அதுதான் இந்து மதம். இதுதான் தத்துவம், உலகத்தின் யதார்த்தமே தான். பௌத்த மக்கள் செய்வதெல்லாம் பௌத்த மதம் கிடையாது. கௌதம புத்தர் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் எதுவோ அந்த வழிமுறைகள் தான் பௌத்த மதம். எனவே வேத நூல்களும் அந்த வேதத்தை விளங்கப்படுத்த வந்த வேத நூல்களும் அந்த வேதத்தை விளங்கப்படுத்த வந்த தூதுவர்களும் காட்டிய வழிமுறைதான் அந்தந்த மார்க்கத்தின் வழிமுறைகளாம். இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படை, இஸ்லாம் மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் அருளப்பட்ட அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னா என்கின்ற அந்த அல் குர்ஆனுக்கு விளக்கமாக வாழ்க்கை முன்னுதாரணமாக வந்து நபி அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்ற அந்த வாழ்வியல் வழிமுறையும் மட்டும்தான் என்பதை ஒரு மனிதன் முதலில் ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறை. இந்த வழிமுறைகளை பெற வேண்டும். நம்முடைய ஆக்கள் இந்த வழிமுறையை விட்டு மீறியவர்கள் இருக்கிறார்கள். அன்று வேதம் இறங்க போது அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது நாங்கள் எங்களுடைய மூலாதையர்களை எப்படி செய்ய கண்டோமோ அப்படித்தான் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டினான். நீங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வழியாக அறிவித்தான். அறிவித்த போது அங்கிருந்த மக்கள் சொல்றாங்க, இதெல்லாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம். வாழையடி வாழையாக நாங்கள் எப்படி வாழ்ந்தோமோ அதான் எங்கிற மார்க்கம், அப்படித்தான் நாங்கள் வாழ்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வைதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹு காலூ பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் எப்படி கண்டோமோ அப்படித்தான் நாங்கள் வாழ்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவலவ் கான ஆபாஉஹும் லா யாகிலூன ஷையன் வலா யஹ்தலூன், அவருடைய மூதாதையர்கள் அறியாத்தனமாக அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடையாமல் அவர்கள் வாழ்ந்திருந்தால் அதை கண்மூடித்தனமாக இவர்கள் பின்பற்றப் போகிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். இதே கேள்வி எம் சமுதாயத்திலும் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறைதான் இஸ்லாம் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் வளமையா வாழ்ந்து வார ஸ்டைல் ஒன்று, அப்படித்தான் வாழ்வோம் என்கின்ற போக்கிலே வாழ்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இது அல்லாஹு தஆலா சொன்னானே, லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்று சொன்னானே. நாம் முஸ்லிமாக, உண்மை முஸ்லிமாக வாழ்வதற்கு தடையாக அமையக்கூடிய ஒரு கொள்கை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தضلوا ما تمسكتم بهما, உங்களிடத்திலே நான் இரண்டை விட்டு செல்கின்றேன், அந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை ரப்பாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள்
இந்த தாரக மந்திரத்தை தன் தலைமையில் சுமக்காதவரை அவர்கள் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய வேதம்தான் என் வாழ்வுக்கான வழிகாட்டி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் வழிமுறைதான் என் வாழ்வியலின் வழிமுறை. அவர்தான் எனக்கு ரோல் மாடல். அவர்தான் இந்த வேதத்திற்கு விளக்க உரையாக வாழ்ந்த முன்னுதாரணம். அவர் சொன்னதை, அவர் செய்து காட்டியதை, அவர் அங்கீகரித்ததை எடுத்து நடப்பது என் மீது கடமை என்ற உணர்வோடு அதில் உறுதியாக இருக்கின்றவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்களாக ஆக முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரையில் நாம் நம்ப வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. நம்முடைய கொள்கையாக ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் சிலது இருக்கிறது. இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரையில் இந்த அல் குர்ஆன் அருளப்பட்ட காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேரடியாக மனனமிடப்பட்டது. அங்கிருந்த சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் ஓதி காண்பித்து சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் மனனமிட்டார்கள். நபி அவர்கள் எழுத்தாளர்களை கொண்டு இந்த குர்ஆனை எழுதிவித்தார்கள். ஓதப்படுகின்ற ஒன்றாக தொடர்ந்து இருந்தது. இப்படி பல்வேறு வழிமுறைகளில் இந்த குர்ஆன் இறங்கும் காலத்திலேயே அவருடைய பாதுகாப்பு மிக ஸ்ட்ராங்காக செய்யப்பட்டு வந்தது. எழுத்திலே பாதுகாக்கப்பட்டது. ஒரு ஹரபும் கூட இருந்த சஹாபாக்களும் முழுமையாக மனனமிடக்கூடியவர்கள் உருவானார்கள். அல் குர்ஆன் தொடர்ந்து அங்கே எல்லோராலும் ஓதப்பட்டது. அல் குர்ஆனிய அதனால் அல் குர்ஆன் என்பது அங்கே பாதுகாப்பாகவே உருவாகி வந்தது. நபி அவர்கள் மௌத்தானவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் இந்த குர்ஆன் ஹாஃபிழ்களையும் எழுதி வைக்கப்பட்ட ஏடுகளையும் ஒன்றிணைத்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் ஒரு நூல் உருவாக ஆக்கப்பட்டு விட்டது. சூட்டோட சூட்ட ரசூலுல்லாஹ் மௌத்தான அந்த சூட்டோடு ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 2 வருட காலத்துக்குள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சியில் அவர்கள் செய்த முதல் பணிகளில் ஒன்று இந்த அல் குர்ஆனை நாம் இன்று பார்க்கின்ற அந்த நூல் வடிவத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். நாம் இந்த வேதத்தை அறிவோம். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிظூன். இந்த வேதத்தை நாமே அறிவோம், இந்த வேதத்தை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். சிலர் சொல்லுவார்கள், இந்த திக்ரை நாம் அறிவோம், இந்த திக்ரை நாமே பாதுகாப்போம் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். திக்ர் என்றால் அல் குர்ஆனும் சுன்னாவும் இரண்டையும் குறிப்பிடும். அது வஹியை குறிப்பிடும். அதாவது திக்ர் என்றால் நேரடியாக அல் குர்ஆனை குறிப்பிடும் என்கின்ற கருத்து உள்ளது. எப்படியோ அல்லாஹ்வுடைய வஹியாகிய அல் குர்ஆனும் சுன்னாவும் பாதுகாக்கப்படும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். ஏனென்றால் சுன்னாவும் பாதுகாக்கப்பட்டால்தான் குர்ஆனும் நடைமுறை சாத்தியமாகும். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டால்தான் சுன்னாவும் நடைமுறை சாத்தியமாகும். அல்லாஹ் தஆலா குர்ஆனையும் அதை போல் ஒன்றையும் தந்துள்ளதாக குர்ஆனிலே சொல்கிறார். எனவே குர்ஆனும் சுன்னாவும் சேர்ந்ததுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தின் முதல் தூணாகிய முதல் அடிப்படையாகிய அல் குர்ஆன் நபி அவர்கள் மௌத்தாகி குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அது பாதுகாக்கப்பட்டு நூல் உருவாக்கப்பட்டு விட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் குர்ஆனை நூலாக தொகுத்து அங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. ஹப்ஸா நாயகியிடத்தில் அது இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் வந்த போது அந்த குர்ஆன் ஒரு நூலாக பாதுகாக்கப்பட்ட அந்த நூல் மக்களுடைய புழக்கத்துக்கு வரவில்லை. ஹாஃபிழ்களாக இருந்தது, ஓதி படிக்கப்பட்டது, அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள், மக்கள் மத்தியிலே இருந்தது. அதனால் பல்வேறு ஓதல்களும் வித்தியாசமான முழுமைப்படுத்தப்படாத நூல்களும் ஒவ்வொரு ஆள கையிலும் இருப்பதை கண்டபோது இந்த குர்ஆன் மீண்டும் ஓதுகின்ற முறையிலும் எல்லோருடைய கைகளிலும் ஒற்றை வடிவத்தில் முஸ்ஹஃப்களாகவும் வர வேண்டும் என்ற விடயம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உணர்த்தப்பட்ட போது மீண்டும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இஸ்லாமிய ஆட்சி பிரதேசத்தில் இருந்த குர்ஆன் சரியான முறைக்கு போக வேண்டும் என்பதற்காக ஹப்ஸா நாயகத்திலே இருந்த அந்த குர்ஆன் எடுக்கப்பட்டு 7 பிரதிகள் ஆக்கப்பட்டு
அந்த குர்ஆன் எப்படி ஓதப்பட வேண்டும் என்கின்ற ஓதல் முறைகள் பயிற்றுவிக்கப்பட்டு இஸ்லாமிய ஆட்சி பிரதேசம் எங்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அந்த பிரதிகளிலிருந்து பிரதிகள் எடுக்கப்பட்டு தான் இன்று ஹப்ஸா நாகியுடைய குர்ஆன் எப்படி இருந்ததோ அதே குர்ஆன் என்று நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா அமலப்படுத்தி விட்டார். ஹப்ஸா நாயிடத்தில் இருந்த குர்ஆனில் ஒரு ஹர்பும் மாறாத வடிவத்தில் இன்று இருக்கின்ற பாதுகாப்புங்கிறது குர்ஆனுடைய பாதுகாப்பு நாளாக உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே வந்ததை தவிர ஒரு நாளும் பலவீனப்படவில்லை. ஒரு எழுத்தாக இருந்தது 7 எழுத்து அடிப்படையாக அந்த 7 இருந்தும் ஒவ்வொன்றும் கொப்பி எடுக்கப்பட்டு இலங்கையில் இருக்கின்ற குர்ஆனும், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற குர்ஆனும், சவுதி அரேபியாவிலே இருக்கின்ற குர்ஆனும் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டது. அதில் பிரச்சனை. சுன்னா என்று வருகின்ற போது நபி அவர்கள் சொன்ன சொல்லுகள், செய்த செயல்கள், அங்கீகரித்த விடயங்கள் சிலதுதான் எழுதப்பட்டதை தவிர எல்லாம் எழுதப்படவில்லை. அதை குர்ஆனை போன்று உடனடியாக நூலுருவாக்கப்படுகின்ற பணியும் நடக்கவில்லை. அது உமையாக்களுடைய ஆட்சியில் ரசூலுல்லாஹ் மௌத்தாய் அதற்கு பிறகு குலஃபாவுர் ராஷிதீன்கள் ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு உமையாக்களுடைய ஆட்சி வருகிறது. உமையாக்களுடைய ஆட்சியில் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலகட்டத்தில் தான் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும் என்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டு அன்றிருந்த அறிஞர்களை வைத்து அந்த பணியை தொடங்கினார்கள். அதற்கு பின்னால் தான் இந்த ஹதீஸ் எல்லாம் ஒரு நூலாக ஆக்குகின்ற பணி நடந்தது. இந்த ஹதீஸ்களுக்குள் அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பிரச்சாரம் செய்து அந்த மக்கள் மத்தியிலே மனங்களில் ஒரு அழியாத இடத்தையும் ஒரு உயர்ந்த இடத்தையும் பிடித்ததால் நபி அவருடைய சொல்லையும் நபி அவருடைய வாக்கை சிலர் சுயநலங்களுக்காக கட்டி பயன்படுத்துகின்ற சூழ்நிலை உருவானது. அதனால் நபியின் பேரால் சில போலியான ஹதீஸ்கள் உருவாக்கப்பட்டன. சொன்னவர் உறுதிப்படுத்தப்பட முடியாத அளவுக்கான பலவீனமான ஹதீஸ்கள் தோன்றின. ஆனாலும் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக ஹதீஸ்கள் எல்லாம் தொகுக்கப்பட துவங்கி ஒரு ஹதீஸை சரி பிழை பிரித்தறியக்கூடிய அந்த நிபந்தனைகள் எல்லாம் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் வகுக்கப்பட்டு அந்த ஹதீஸையும் பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் செய்யப்பட்டு சஹீஹான ஹதீஸ்களை ஃபில்டர் பண்ணி தூயதாக மாற்றி இது தூய ஹதீஸ் என்று நிரூபிக்கக்கூடிய நிபந்தனைகள் எழுதப்பட்டு ஹதீஸ்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டன. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், அபுதாவுத், திர்மிதி போன்ற பல அறிஞர்கள் இந்த ஹதீஸ் கலையிலே பின்னால் ஈடுபட்டு ஹதீஸ்களை தொகுத்தார்கள். ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்காக நிபந்தனை வைத்தார்கள். இந்த உலகத்திலேயே ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே வகுக்க முடியாத ஒரு கடுமையான நிபந்தனை, நான் ஒரு செய்தியை சொன்னேன் என்று ஒருவர் வந்து சொன்னால் சொன்னவருக்கு சொன்னவர் என்கின்ற அத்தனை பேருடைய பேரையும் எடுத்து வரலாறையும் எழுதி அவருடைய நம்பகத்தன்மையை பார்த்து அவருடைய மார்க்க பின்புலத்தை பார்த்து இவரை அவர் சந்தித்திருப்பாரா அவரை இவர் சந்தித்திருப்பாரா என்கின்ற விடயங்களை எல்லாம் பார்த்து மிக திட்ட தெளிவாக அப்படியே தூசி தட்டி ஆதாரமாக நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இமாம்கள் பாடுபட்டு முயற்சி செய்து இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்து ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், இது பலவீனமான ஹதீஸ் என்று இந்த உலகத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லோரும் இஜ்மாவாக ஏற்றுக்கொண்ட விடயம்தான் இந்த ஹதீஸ்களிலே போலிகள் நுழைந்திருக்கின்றன, இந்த ஹதீஸ்களுக்குள் பலவீனமானவை இருக்கின்றன. இவைகளுக்குள் இருந்த ஹதீஸ்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு சஹீஹான ஹதீஸ்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான நிபந்தனைகளும் உசூல் ஹதீஸ் என்று ஹதீஸுக்கான கலைகளும் அதை பாதுகாப்பதற்கான நிபந்தனைகளும் வந்தன. எனவே ஒரு மனிதர் அல் குர்ஆனை பார்க்கின்ற போது அல் குர்ஆனிய வசனம் என்று சொன்னால் சரி, ஹதீஸ் என்று சொல்கின்ற போது ஆதாரபூர்வமான ஹதீஸ், இது நபி அவர்கள் தான் சொன்னார்கள் என்பதை நிரூபிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்கின்ற தக்க ஆதாரங்களோடு அந்த ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்கின்ற விளைவுள்ளாகும். இந்த போலியான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களின் மூலமாகத்தான் திட்டப்பட்டு முஸ்லிம் சமுதாயத்திற்குள் பிளவை ஏற்படுத்த நினைத்தவர்களும்
முஸ்லிம்களை பிரிக்க நினைத்தவர்களும் ஃபித்னாக்களை உண்டாக்க நினைத்தவர்களும் நுழைந்த வழிமுறைகள் எல்லாம் இந்த போலியான ஹதீஸ்கள் ஊடாகத்தான். எனவே நாம் குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருப்பது போன்று ஆதாரபூர்வமான ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பிரச்சாரம் அதனால் தான் வந்தது. ஹதீஸ் என்ற பெயரால் சொல்லப்படுவவைகள் எல்லாம் ஹதீஸ் அல்ல. நான் ஒன்றை சொல்ல என்றால் இது உண்மையிலேயே நான் சொன்னதுதானா என்பதை ஊர்ஜிதப்படுத்தணும். இது மார்க்கத்தின் அடிப்படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போய் வந்த செய்தியை சந்தோஷத்தோடு நபி அவர்களுக்கு மடப்பட்டம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற கெட்ட நோக்கத்தோடு அபூஜஹல் எடுத்துக்கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே செல்கிறார். ரசூலுல்லாஹ் அவர் விளக்கம் சொல்றார், கேட்டீங்களா? என்னையா ராவு இங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போய் அங்கிருந்து வானத்துக்கு போய் அல்லாஹ் நான் பார்த்துட்டு வந்தேன் சொல்றார் என்று சொன்ன போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா என்கின்ற விதயத்தை ஊர்ஜிதப்படுத்தினார்கள். சொன்னார்கள் என்று சொன்னபோது அப்படி சொன்னால் அது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான், அவர் வானத்துக்கு போனதுதான், அங்க மேராஜ் சொன்னதுதான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்களா என்று ஊர்ஜிதப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அன்றையிலிருந்து வந்த வரலாறு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபயின் ஃபதபையனு, உங்களிடத்தில் ஒரு கெட்டவன் யாராவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குர்ஆனில் சொல்றான். எனவே குர்ஆன் ஹதீஸை ஸஹீஹ் வஹீஹ் என்று பிரிப்பதும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான், அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான். இதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு என்று கேட்கப்பட ஒரு செய்தி வந்தால் இந்த செய்தி நிறைய ஆதாரம் வருது, இந்த தனிய பாடம் இது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனையும் நபி அவர்களுடைய சுன்னாவில் சஹீஹானது, இது நபி அவர்கள் சொன்னதுதான் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதை பின்பற்றுவது இஸ்லாம். இந்த ரெண்டு ஆதாரங்களும் மார்க்கத்தின் அடிப்படைகளாகும். இதைத்தான் நாங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் சொல்லி வருகிறோம். குர்ஆனையும் ஆதாரபூர்வமான ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். நிறைய போலியான ஹதீஸ்கள் இருக்கின்றன, நிறைய இட்டுப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கின்றன. இந்த அகிலத்தையே படைத்திருக்க மாட்டோம் என்று மீளாத விழாக்கள் வந்தால் மேடைகளிலே முழங்கப்பட்ட போலியான ஹதீஸ்கள் இருக்கின்றன. சுவர்க்காய் சாப்பிட்டவர் சுவர்க்கம் செல்வார் என்று பேசுகின்ற போலியான ஹதீஸ்கள் இருக்கின்றன. கத்தரிக்காய்க்கு அனைத்து நோய்க்கும் மருந்து இருக்கின்ற பேசுகின்ற பச்சை முட்டாள்தனமான போலியான ஹதீஸ்கள் நிறைய இருக்கின்றன. இவைகள் எல்லாம் இருந்து ஹதீஸை ஃபில்டர் பண்ணி பாதுகாக்கின்ற நடைமுறையை அறிஞர்கள் இமாம்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே வடித்து வைத்திருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் ஹதீஸ் கலை அறிஞர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், அல் இஸ்னாது மினத்தீன் லவுல அல் இஸ்னாது லகால மன் ஷாஅ மா ஷாஅ. இஸ்லாத்தில் அறிவிப்பாளர் தொடர் என்று ஒன்று இருக்கிறது. அது மார்க்கத்தில் உள்ளதுதான். ஒரு சொன்னதை சொன்னதா என்று கேட்டு ஒருவர் நிரூபிக்கின்ற முறை இது இல்லாட்டி தான் கண்டவன் கண்டதெல்லாம் சொல்லிப்பட்டு போயிடுவாரே. இத்ரிஸ் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார் என்று ஒருவர் நம்ப வேண்டும் என்றால் சொன்னதை சொன்னவர் உண்மையாக சொன்னார் என்கின்றதை நிரூபிக்கின்ற ஒரு வழிமுறை இது மார்க்கத்தில் உள்ளது. இதைத்தான் நாம சொல்லிடுவார். குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம், சுன்னா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, செய்த, அங்கீகரித்த விடயங்களை உள்ளடக்கியது. நாம் இது நபி அவர்கள் சொன்னதுதானா, செய்ததுதானா, அங்கீகரித்ததுதானா என்கின்ற விடயங்களை ஊர்ஜிதப்படுத்தி உறுதிப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நவீன முறையில் ஆய்வு செய்து சஹீஹான ஹதீஸ் எல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹான ஹதீஸ்களை மட்டுமே தொகுத்தார்கள், கடும் நிபந்தனைகள் போட்டார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஹதீஸை லைவ் என்று சொன்னால் சில அறிஞர்கள் அந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்வார்கள். என்றால் அவங்க கடும் ஸ்ட்ரிக்டான நிபந்தனை போட்டு தொகுத்தெடுத்தாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹான ஹதீஸ்களை மட்டுமே தொகுத்தார்கள். சஹீஹ் என்றால் அவருக்கு வேற இரண்டாம் கட்ட இடம் இல்லாத அளவுக்கு அவர் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவுக்கான தகவல்களை சேர்த்தார். இப்படி இமாம்கள் மூழ்கி அவர்கள் இந்த ஹதீஸை பாதுகாப்பதில் இது உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் ஏகோபித்த முடிவு. ஆனால் இந்த முடிவை பேசுகின்ற விடயத்திலும் நடைமுறைப்படுத்துகின்ற விடயத்திலும் நிறைய பேர்
பொடுபோக்கிலும் நடுவப்போக்கிலும் இருக்கிறார்கள். நாம் தெளிவாக அதனால் தான் சொல்கிறோம், குர்ஆனை ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்று. குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த பிரச்சாரம் இதன் அடிப்படையில் தான் நோக்கியது. ஒரு இபாதத்தையோ ஒரு செயற்பாட்டையோ இது அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லது இது இஸ்லாம் என்று சொல்வதாக இருந்தால் இந்த ரெண்டு அடிப்படைக்குள் ஒன்றுக்குள் இருந்து நாம் வரணும். இதை சரியா புரியாததால் தான் எது இஸ்லாம் இல்லை என்று தெரியாமல் கண்டதையெல்லாம் இஸ்லாம் என்று ஏற்று நடக்கின்ற ஒரு நடைமுறை உருவாகி இருக்கிறது. அல்லாஹு தஆலா தூய இஸ்லாத்தை அதன் மூலாதாரங்களில் இருந்து அதை சரியாக விளங்குகின்ற அறிஞர்களின் துணை கொண்டு விளங்கி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தர வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்புல ஒரு சிறிய விடயத்தை தான் நான் தொட்டு வைத்திருக்கின்றேன். மார்க்கத்தை நாம் சரியாக புரிந்து நடக்க வேண்டும் என்கின்ற இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படைகளில் முதலாவது விடயத்தை தான் சொல்லியிருக்கிறேன். உண்மையான முஸ்லீமாக நாம் வாழ வேண்டும். உண்மையான முஸ்லீம் என்றால் இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படைகளை பின்பற்றி வாழ வேண்டும். இஸ்லாம் என்றால் எங்கிருந்து எடுப்பது, எவ்வாறு புரிவது, அது குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருந்துதான் புரிய வேண்டும். எனவே இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக புரிவதற்கான முயற்சியில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். இது நமக்குரிய கடமை. ஏன்னா நான் முஸ்லீமா மௌத்தம். எல்லாருக்கும் குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்வதற்கான ஆற்றலும் நேரமும் அதற்கான ஈடுபாடும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லி போட்டு சும்மா புடுபோக்காக இருக்கல. ஏன்னா நம்ம எல்லாரும் மௌத்தம். நாம வேற வேலையில பிஸியா இருந்துட்டு அந்த வேலை பாரத்தை தீக்கொண்டு கபருக்குள்ள போக இயலாது. முஸ்லிமாவா அந்த மௌத்தம். அதற்கான முயற்சியில் ஈடுபடணும். ஏனென்றால் நாம நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ வந்தவர்களும் கிடையாது, இந்த உலகத்தை ஆள வந்தவர்களும் கிடையாது. மௌத்தா போகும். எனவே மௌத்தாகிற நாம முஸ்லிமா மௌத்தாகும். இந்த நிறைய பிரச்சனைகள் வருது. ஒருவர் இது இருக்குங்கார், ஒருவர் இது இல்லைண்டார். சும்மா வந்து சண்டை ஓடிப்பாங்க, முரண்படுவார்கள். இந்த முரண்பாடுகளுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் இந்த இஸ்லாத்தை சரியாக புரியாமைதான். வந்து நிற்பாங்க. அறிவோடுங்கிறத விட உணர்வோடு வந்து நிற்பாங்க. மௌத்தான இழந்த கவலை, அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யணுங்கிற கடமை. ஆளுக்கு ஒரு கொத்து காத்த வச்சுக்கிட்டு அதை கொண்டு அந்த குத்துரத்தில் குறியா நிற்பாங்க. இதற்கு பின்னால் இருக்கின்ற இஸ்லாமியார்கள் என்ன என்று யோசிக்கின்ற விதம், இப்படி இங்கே இருக்கிற நிறைய விடயங்களுக்கு பின்னால், இதுக்கு பின்னால் இருக்கிற இஸ்லாமிய ஆதாரம் என்ன என்கின்ற தேட விஷயம் கூட்டுதுவா ஓதப்படுகிறது. குனூத் சுபஹில தொடர்ச்சியாக ஓதப்படுகிறது. சில இபாதத்துக்கள் மௌத்தானவர்களுக்கு கத்தம் பாத்தியா ஓதப்படுகிறது. இதற்கு பின்னால் இருக்கின்ற ஆதாரம் என்ன, இஸ்லாம் என்ன, இதை தேடாமல் உணர்வு ரீதியாகவும் சடங்கிற்கும் சம்பிரதாயத்துக்கும் சமூகத்திற்குமாக செய்கிறார்கள் நிறைய பேர். சிலருக்கு மார்க்கம் இல்லைன்னு தெரியும், கத்தம் ஓத மாட்டாங்க, மார்க்கம் இல்லை, அது ஓதுறது மார்க்கம் இல்லை, ஆனால் பாப்பாவை கொண்டு சும்மா அடக்கி போட்டு வந்துட்டானே என்று சொல்லுபவர்களுக்காக செய்பவர்கள் இருக்கிறார்கள். மார்க்கம் என்பது அவரவருக்காக செய்வது கிடையாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழணும், மனுஷனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதில்லை. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்பது அல்லாஹ்வுடைய வேதத்திலும் சுன்னாவிலும் சொன்ன அடிப்படையில் வாழுது. அதுல இருந்தா நம்ம இருந்த அடிப்படையில் நடந்தா நாம் முஸ்லிம், கட்டுப்பட்டு வாழ்த்தோம்.
அது இல்லாத அடிப்படையில் இருந்தால் நான் முஸ்லீம் அல்ல. நிறைய பேர்ட்ட வார பிரச்சனை தான், சடங்கு சம்பிரதாயம் தான் போட்டியே தவிர மார்க்கமா இல்லையா என்று பார்க்கின்ற ஆர்வம் கிடையாது. அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் வாழையடி வாழையாக எப்படி வாழ்ந்தோமோ அப்படித்தான் வாழ்வோம் என்கின்ற அந்த விடயத்திலே புடியாக நிற்கின்றவர்களை தான் காண்போம். படிக்கிறார்கள நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்த விடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதில் என்னவாப்பா யதார்த்தம் என்று தேடினாக்கள் எத்தனை பேர் இருக்கும்? நாம வாழ்ற வாழ்க்கையில் நமக்கு புரியாத சந்தேகமான இரண்டும் கருத்துக்களுக்கு உட்பட்ட விடயங்கள் இது உண்மையானவா எது என்று தேட துணிந்தவர்கள் முயற்சி செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? சகோதரர்களே, வாழ்வின் சகல விவகாரமும் இஸ்லாம் அறிக்கணும். இஸ்லாம் சொல்லுது நீங்கள் பரிபூர்ணமாக இந்த இஸ்லாத்துக்குள் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நான் எதை செஞ்சாலும் அதில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கணும். பாத்ரூமுக்கு போகக்களையும் நபி அவர்கள் எப்படி பாத்ரூமுக்கு போனார்கள் என்று பார்த்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் இஸ்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து அப்படி செய்கின்ற நிலையிலேயே நீங்க மௌத்தா போங்க என்று அல்லாஹ் சொல்றான். சுன்னத்து ஏது இஸ்லாம் ஏது என்று தெரியாம எப்படி முஸ்லிமா வாழ்றது? கண்மூடித்தனமாக கண்டவர்கள் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டு எப்படி முஸ்லிமாக வாழ்வது? இதான் நமக்குள்ள பிரச்சனை. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கும். நம்மள்ட்ட கேள்வி ஞானம் குறையும், தேடி மார்க்கத்தை ஆய்கின்ற தன்மை குறையும், சரியை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வு குறைய, சண்டை முடிக்க செய்யல, சகோதரத்துவமாக அணுகி இதில் உள்ள விடயம் என்னவாப்பாடு கேட்கிற தன்மை நம்மள்கிட்ட வரணும். படிக்கணும் படிக்கணும். படிப்புக்கு நாம் நேரம் ஒதுக்குகின்ற விஷயம் குறைய, வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமாக்கப்பட்ட ஹுத்பாவுக்களுக்கு கூட ஃபுட்பாலுக்கு வந்து கடைசியிலே தொங்கி போகின்ற அளவுக்கு தான் நம்முடைய நிலைமை இருக்கு. அல்ஹாக்குமுத் தகாதுர், இந்த உலகத்தை ஆள வேண்டும், இந்த உலகத்திலே தேட வேண்டும் என்கின்ற ஆர்வம் மௌத்தாக முஸ்லிமா மௌத்தானுங்கிற விஷயத்தை மறக்கடித்து விட்டது. ஹத்தா துர்துமுல் மகாபிர், கபருக்குள்ள கொண்டு வந்து வைக்கும் வரைக்கும் கணக்க பெற நிலை இதுதான். நல்ல பிள்ளையை உருவாக்குவதற்கு பாப்பாக்கு இஸ்லாம் தெரியும். தனக்கு தொழுவிக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு பிள்ளையை, தனக்கு துவா செய்யக்கூடிய ஒரு தகுதி உள்ள பிள்ளையை உருவாக்குறதுக்கு பாப்பாக்கு தேரா அரணான கூலிக்கு மாரடிக்கிறவர்களை வைத்து தன் கடமையை செய்கின்ற பிள்ளைகளை உருவாக்கத்தான் பாப்பாக்களால் முடிந்தது. ஏனென்றால் மார்க்கத்தை கொடுக்கல, பாப்பாக்கு தெரியாது. ஏனால் பாப்பா வாழும் வாரம் எல்லாம் உலகம் உலகம் என்று ஓடித்திருந்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களாக வாழ்வதற்கு, அந்த முஸ்லிமாகவே நாம் மரணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும், அதுக்காக படிக்கணும். அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.